ஓபிஎஸ் பொறுத்தவரையில அவர் பெரிய ஸ்டேச்சர் உள்ளவர். ஓகே. ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கையுள்ளதாக இருந்தார். பரதானி பாராட்டப்பட்டவர். அவர் நீக்கப்பட்டதுனால 13 விழுக்காடு வாக்கு பாதிக்கப்பட்டுச்சு. அவர் ஒரு மரவரா பார்க்க முடியாது. முக்குலத்தெரியும் தாண்டி வட தமிழகத்துல விஸ்வகர்மா, செங்குந்தர், பறையர் இவங்கள்ட்டெல்லாம் ஓபிஎஸ் மேல சிம்பதி இருக்குது. இதை கெடுத்ததுனாலதான் 13 விழுக்காடு ஓட்டு போயிட்டு நீங்க உடனே கேட்கலாம் ஓபிஎஸ் என்ன சாதிச்சாருன்னு என் தம்பி அகிலேஸ்வரன் கேட்பான். அவனாங்கோட கேள்வி இருக்கு. 1% தான் எடுத்தாரு. ஆனா 13 காலி பண்ணிட்டாரு. சோ 13 விழுக்காடு அதிமுக காரங்க மத்தியில ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு குட்வில் இருக்குது. அது எங்க எப்படியோ பறந்து போயிட்டு அந்த ஓட்டு எடப்பாடிக்கு போகாது. என்டிஏக்கு விழுந்த 18 விழுக்காடு ஓட்டுல ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்த்தா அது ஒரு குறிப்பிட்ட பகுதி ஓட்டு ஸ்டாலின் தலைமைக்கு வரும்னு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு. கலைஞரை விட ஸ்டாலின் புத்திசாலித்தனமான ஒரு தலைவர். சோ கண்டிப்பா இந்த 13 விழுக்காடு ஓட்டை மையமா கொண்டு அல்லது என்டிஏக்கு விழுந்த முக்குலத்தோர் ஓட்டை மையமா கொண்டு என்டிஏக்கு விழுந்த ஓபிஎஸ் மேல சிம்பதி கொண்ட பறையர், செங்குந்தர், நாடார், கொங்கு நாடார் போன்ற சமூகங்கள் ஓட்ட மையமா கொண்டு ஓபிஎஸ்க்கு இந்த குட்டியில் இருக்குங்கிறத ஸ்டாலின் தெளிவா உணர்றார். ஸோ அவரை ஒரு சி சுப்பிரமணியம் ஒரு அன்பழகன் மாதிரி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் திமுக தரப்புல இருக்குது.